இணைந்திருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியோடு. பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதியானது முற்றுமுழுதாக பெண்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்த பகுதியாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், ஒரு நோய் நிலைமை என்று சொன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மருந்தை உபயோகிக்கின்றோம் என்று சொன்னால் அதை எப்படி சரியான அளவுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய நிறைய ஆரோக்கியம் சார்ந்த பகுதிகளினை இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கின்ற பட்சத்தில் அதற்கான கேள்விகளாக எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் அதற்கான தீர்வுகளும் வழங்கப்படும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0757700555 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் மகளிர்கே பகுதியூடாக இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்ய பிரியா சிவரா. கர்ப்பிணிகள் ஏற்படும், அதாவது கர்ப்பிணி காலங்களில் சில பேருக்கு என்ன சொல்லுவோம்னு சொன்னா, இந்த வெரிகோஸ் வெயின், வெரிகோசிட்டி, அதாவது கால்ல உள்ள அந்த நாளங்கள் புடைச்சிருக்கு. ஏன் அது புடைப்பு ஏற்படுகின்றது? எங்களுக்கு நான் முதலே சொல்லியிருப்பேன், கிரவிட் ஜூட்ரஸ், குழந்தையை தாங்குற ஒரு ஜூட்ரஸ் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, ரெக்டத்தை அமர்த்தும், பிளடரை அமர்த்தும், ஃபெமரல் ஆர்டரி, அதாவது காலில் போற பெரிய நாடியை எல்லாம் அமர்த்த போகின்றது. இதனால கீழே போன பிளட் காலில் என்ன செய்ய போகுது, அமர்த்தினது கீழே போகும், ஆனா கீழே இருந்து மேல வராது. கிராவிட்டிக்கு எதிராக வர வேண்டும். இப்போ ஃபெமரல் ஆர்டரிய அதாவது கம்ப்ரஸ் பண்ணினோன்னு அது என்ன செய்ய போகுது, பிளட் கீழே அடிப்பாதங்கள்ல அது ஸ்டாக்னேட் பண்ண போகுது. இதனால என்ன செய்ய போகுது, நாளங்கள் எல்லாம் பெருத்து விரிய போகுது. அதை சொல்வது விரி பெருக்க நாளம் அல்லது வெரிகோசிட்டி ஆஃப் த லெக். இதனால தாய்க்கு அந்த அதாவது கீழே உள்ள பிளட் ஆக்சிஜனேட்டடான பிளட்டா இருக்காது, டீஆக்சிஜனேட்டட் பிளட். அப்ப அந்த தன்மை என்ன செய்ய போகுது, காலுக்கு தேவையான சத்துக்கள், நியூட்ரிஷன்ஸ், ஆக்சிஜன் இதுகளையெல்லாம் கொண்டு போகாது. இதனால அந்த நேரங்கள்ல பிளட்டும் தேங்கி இருக்கும். அப்ப அந்த காலில் சரியான குத்தல் போன்ற வேதனையை ஏற்படுத்தும். அப்போ ஒரு தாய் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, இந்த லாங் சிட்டிங், அதாவது ஸ்டாண்டிங், அது நீண்ட நேரம் இருத்தல், நீண்ட நேரம் நிற்றல், இப்படியான விஷயங்கள் ஏற்கனவே இந்த அமர்த்தப்பட்டிருக்கிற நாளத்தை இன்னுமே அமர்த்த போகுது. அப்ப அவ லாங் சிட்டிங், லாங் ஸ்டாண்டிங் அதுகளை செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமா சிறிய நடப்பயிற்சிகளை மேற்கொள்வதோடு, படுத்திருக்கும் பொழுது காலை இருக்கும் பொழுது காலை தூங்க விட்டு இருக்காமல் கொஞ்சம் காலை என்ன செய்யலாம், ஒரு கதிரையில இருக்கிறான்னு சொன்னா முன்னால ஒரு ஸ்டூலை வச்சு கொஞ்சம் உயர்த்தி வச்சிருக்க வேண்டும். அதன் மூலம் இது குறைவாக இருக்கும். அல்லது இது அழகில் அளவில கூடி கொண்டு போனா அதுக்குரிய பேண்டேஜுகளை வைத்தியரின் உதவி ஆலோசனைகளுடன் அந்த பேண்டேஜுகளை படுக்கும் பொழுது போட்டுவிட்டு படுத்தால் இது இப்படியான தொல்லைகள் குறைவாக இருக்கும். அத்துடன் இது வெரிகோசிட்டி, நான் விரிபெருக்க நாளம் கால்களில் மட்டுமல்ல, அதாவது சில பேருக்கு என்ன செய்யும்னு சொன்னா, அதாவது நான் சொன்னேனே ரெக்டம், வெரிகோசிட்டி ஆஃப் த ரெக்டம், வெரிகோசிட்டி ஆஃப் த வல்வா, இப்படியான பிறப்புறுப்புகள்ல அதுகள்லையும் இப்படியான தொல்லைகளை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் கூடுதலா லாங் ஸ்டிட்டிங், லாங் ஸ்டாண்டிங் இதுகளை செயற்படா அப்படியான விஷயங்களை செய்யாமல் அவண்ட கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டும். அடுத்ததா காலில் வார பிரச்சனை உண்டு. காலில் தசைகள்ல பிடிப்பு. இப்போ என்ன கூடுதலா இந்த கர்ப்பிணி தாய்மாருக்கு கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதுகளோட பேலன்ஸ்ல கொஞ்சம் இம்பேலன்ஸ் வரதால அவர்களுக்கு என்ன செய்ய போகுது, அதாவது காஃப் மசில்ஸ், கெண்டை கால்களோட தசைகள்ல ஒரு விதமான குத்து வலி அல்லது அசதி வலி இதுகள் இருக்க போகுது. அப்ப அவர்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, கூடுதலா இந்த நடைப்பயிற்சியோட சில, அதாவது அந்த வலிகளை குறைக்க வேண்டியதுமான தைலங்களை வைத்தியர்களிடம் வேண்டி அதை படுக்க முதல் கொஞ்சம் லேசா சூடாக்கி போட்டு அதை கொஞ்சம் மசாஜ் பண்ணினா இப்படியான தொல்லைகள் குறைவாக இருக்கும்.
வீக்கங்களும் வந்து குறைவாக இருக்கும். அத்துடன் அதாவது நான் சொன்னேன் பொட்டாசியம் கால்சியம் இதுகளோட இம்பேலன்ஸ் வந்து வாரதால இந்த கால்சியத்துக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து அவைக அதாவது மாத்திரைகளை வந்து அதாவது 5ஆம் மாசம் அளவில் வந்து 4 to 6 அந்த 4 to 5 monthsல வந்து கால்சியம் டேப்லெட் வந்து கொடுப்பார்கள். அந்த கால்சியம் டேப்லெட்டை எப்படி எடுப்பது என்று கர்ப்பிணிகளுக்கு தெரியாது. அது வந்து கூடுதலா எம்டி ஸ்டொமக்ல வந்து எடுக்க வேண்டும். அதாவது முன்னுக்கு வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுத்தால் அதை அப்சர்வ் பண்றதுக்கு பின்னுக்கும் ஒரு கேப் விட வேணும். அதாவது ஒரு 1 ஹவருக்கு நாங்கள் பின்னாலையும் வந்து இப்போ உதாரணமா 4 o'clock எழும்புறோம்னு சொன்னா எழும்பினோன்னா 4 o'clock அந்த டேப்லெட் எடுத்து போட்டு 1 hour விட்டுத்தான் நாங்கள் ஏதாவது குடிக்கும் பொழுது அந்த கால்சியம் அப்சர்ப்ஷன் வந்து நல்லாகவே இருக்கும். அதை விட நாங்கள் கால்சியம் சேர்ந்த தவசி முருங்கை, முருங்கைக்காய், முருங்கை இலை இப்படியான உணவு வகைகள், தக்காளி போன்ற உணவு வகைகளை எடுப்பதாலும் பாலில் நல்ல கால்சியம் இருக்கு. வெண்ணெய், சீஸ், பால் கட்டி, முட்டை போன்ற இப்படியான உணவு வகைகளை எடுக்கிறதாலையும் கால்சியம் வந்து நல்ல நிலைமைகளுக்கு இருக்கும். மற்றது பொட்டாசியம், அது வந்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் எல்லாம் வாழைப்பழத்தில் வந்து நல்லதா இருக்கும். அப்ப அதை சில நெஞ்சரிச்சல் உள்ளவர்கள் வந்து இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதால நெஞ்சரிச்சல் வாரவர்கள் இதை தவிர்க்கலாம். மற்றும்படி வாழைப்பழம் ஒரு நல்ல சத்துள்ள உணவு, அதனை எடுக்கலாம். அதன் மூலம் இப்படியான குத்து வலிகள் வந்து குறை.